ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதுலையா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை கடைசல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து திருப்பி இந்த மாதிரியே வந்து செஞ்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க. வாங்க அப்போ அதை எப்படி செய்கிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மண்பானை தான் எடுத்திருக்கேன். அது வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் வந்து 3, பெருங்காயம், அப்புறம் வந்து வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 15 அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீரைக்கு வந்து எப்பவுமே வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி இல்லை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க. 3 சின்ன தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து கீரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வந்து சிறுகீரை வந்து நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிடலாம். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சோம்னா கீரை வந்து நல்லா வதங்கிடும். அந்த கீரையோட ஸ்மெல் வந்து இருக்காது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வதங்கிடும். ஒரு 2 செகண்டில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே விட தேவையில்ல. அந்த கீரையிலேருந்தே வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பு வந்து எப்பவுமே வந்து நீங்கள் போடுறதோட கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து கீரைக்கு போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து அதை எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து பருப்பு வந்து கடைஞ்சி ஊற்றினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், வரமிளகாய் தூள் வந்து வீட்டில் அரைச்சதே இருக்குது. அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து கடைஞ்சிங்கன்னா வந்து கொஞ்சம் நைஸாக வந்து நீங்கள் கடைஞ்சிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். கீரை வந்து இருக்க மாதிரியே தெரியாது. வெறும் பருப்பு கடைசல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து கீரை சாப்பிடல அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களே வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, அம்மா எனக்கு கீரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். மறக்காமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.